இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காலையில டிஃபனுக்காக வெண்பொங்கல் சாம்பார் சட்னி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொங்கல் செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு மிளகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், முந்திரி பருப்பு வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 சேர்த்துக்கிறேன். எனக்கு முந்திரி பருப்பு சேர்க்காமலும் பொங்கல் செய்யலாம். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 5, அதை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். குருமிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். 2, 3. நான் வந்து பாசிப்பருப்பும் புழுங்கல் அரிசியும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த படியில் 3/4 படி அரிசியும் 1/4 படி பருப்பும் சேர்த்துருக்கேன். அதுக்கு தான் 3 படி தண்ணி. பொங்கல் வந்து நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் தண்ணி வந்து அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி சேர்த்துடலாம். இதில் நான் வந்து புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி தேவைன்னா பச்சரிசி போட்டுக்கலாம். புழுங்கல் அரிசியில் பொங்கல் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் புழுங்கல் அரிசியில் பொங்கல் எப்படி இருக்குன்னு. தேவையான உப்பு சேர்த்துடலாம். எல்லாம் முதல்ல எல்லாம் வேக வச்சுட்டு, பருப்பு அரிசியெல்லாம் வேக வச்சுட்டு கடைசியில் கூட தாளித்து கொட்டலாம். ஆனால் முன்னாடியே இந்த மாதிரி தாளித்து நம்ம பொங்கல் வேக வச்சோம்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் கலந்து அந்த காரம்லாம் பிடிக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பொங்கல். அவ்வளோதான், உப்பெல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். அது வரைக்கும் சும்மா மூடி வச்சிடலாம். பொங்கல் தாளித்து தண்ணியெலாம் ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 4 இல்லைன்னா 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படி சூப்பராக கொல கொலன்னு வந்திருக்கு பொங்கல். பொங்கல் வந்து இந்த மாதிரி எப்படி கொல கொலன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அரிசி முழுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்கும், ஆனால் முழுசாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும் பொங்கல். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கல் வந்திருக்குன்னு. நல்லா குலைவாக பொங்கல் வெந்திருக்கு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ண நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாம்பார் செஞ்சுக்கலாம். சாம்பாருக்கு இதில் 1 டம்ளர் துவரம்பருப்பு போட்டு கழுவியிருக்கேன். இது கூடவே 5 பச்சை மிளகாய், 5-6 பூண்டு பல், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்படின்றதில். தக்காளி வந்து 4 எடுத்திருக்கேன். காய் வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய் சேர்க்குறேன். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். காய் வந்து அதிகம் சேர்க்க வேணாம். நம்ம பொங்கலுக்கு தானே இந்த சாம்பார் செய்கிறோம், அதனால் அதிகம் காய் சேர்க்க வேணாம். இந்த சாம்பாரை சாப்பாட்டுக்கு கூட செய்யலாம். அப்போ வேணால் நீங்கள் காய் அதிகமாக போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போடுறேன். சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சாம்பார் இது. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கம்மி நேரம்தான் ஆகும். நான் வந்து பச்சை மிளகாய் அதிகமாக போட்டிருக்கிறதுனால சாம்பார் தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். காரம் வந்து பச்சை மிளகாயிலேயே அதிகம் இருக்கு இல்லையா, அதனால தான் சாம்பார் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்புறம் தண்ணி ஊற்றி, தண்ணி வந்து காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிளறி விட்டுருக்கேன். உப்பும் காய் கூடயே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் நான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லாம் ஒன்றா போட்டோம்னா சீக்கிரமே வெந்துடும். இது அவசரத்துக்கு கூட இந்த மாதிரி சாம்பார் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து பொங்கலுக்காக மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பாட்டுக்கு இதை சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் புளி மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புளி இல்லாமல் கூட நம்ம தக்காளி அதிகமாக போட்டுக்கிட்டாலே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாகவே போடுங்க, அப்போ மணமாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் நல்லா பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ தாளிச்சுக்கலாம் சாம்பாரை. சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சம், கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம்.
அடுத்து கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது சாம்பாரில் ஊற்றிடலாம். நல்லா ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. பொங்கலுக்கு சாம்பாரும் ரெடி ஆயிருச்சு. அடுத்து தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். நான் 2 துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, 1 பூண்டுப்பல், 2-3 கருவேப்பிலை, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. சட்னிக்கு வந்து எப்பயுமே பொட்டுக்கடலை கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால 2 துண்டு தேங்காய்க்கு ஒரே 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து உப்பு பத்தலை அப்படின்னா அது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து இதை தாளித்து ஊற்றிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு உளுந்து, பொரிஞ்சதும் கருவேப்பிலை. அவ்வளோதான். பொரிஞ்சிருச்சு. இதை சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சட்னிக்கு ஊற்றியாச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல், சாம்பார், சட்னி 3மே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான வேலை தான் இந்த 3மே செய்கிறது. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே சாம்பார் டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த சாம்பார் செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நீங்களும் இது போல் பொங்கல், சாம்பார், சட்னி செஞ்சு பாருங்கள். காலையில் டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.